என்னுடைய மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்வோம். வரவிருக்கின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக குறைந்தது 30 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று நினைக்கிறதாம். அந்த 30 தொகுதிகளில் குறையாமல் போட்டியிட வேண்டும் என்பதற்காகத்தான் பாமகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இவ்வளவு இழுபறி என்று அதிமுக வட்டாரம் தெரிவிக்கிறது. அதே வேளையில் 5 சிறிய கட்சிகளும் பாமக, தேமுதிக என்ற 2 பெரிய கட்சிகளும் கூட்டணியில் கண்டிப்பாக இடம்பெறும் என்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவே அதிமுக வட்டாரம் தெளிவான ஒரு விளக்கத்தை வெளியிடுகிறது. ஆனால் தேமுதிகவுடனான கூட்டணி உடன்படிக்கை ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாமகவிடமும் தொடர்ந்து சி.வி. சண்முகம் அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி ஐயாவிடம் முடிவு செய்திருப்பதாகவே சொல்லப்படுகிறது. அதே போன்று தேமுதிகவிடமும் பிரேமலதா விஜயகாந்திடம் எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி அவர்கள் நேரில் சென்று கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தையை முடித்து வைத்திருப்பதாகவே சொல்லப்படுகிறது. இப்படி பாமக, தேமுதிகவுடன் ஓரளவிற்கு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்திருக்கின்ற சூழ்நிலையில அதிமுகவின் கூட்டணியில் இணையவிருக்கின்ற 5 சிறிய கட்சிகள், ஒன்று புரட்சி பாரதம், இன்னொன்று எஸ்டிபிஐ கட்சி, இன்னொன்று மூவேந்தர் முன்னேற்ற கழகம், இன்னொன்று புதிய தமிழகம், இன்னொன்று சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி. இந்த கட்சிகளோடு சேர்த்து மொத்தம் 7 கட்சிகள், அதிமுகவோடு சேர்த்து 8 கட்சிகள் சேர்ந்து தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு மெகா கூட்டணியை அமைக்கின்ற திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கச்சிதமாக முன்னெடுத்திருப்பதாகவே தெரிகிறது. இந்த கூட்டணிகளின் தொகுதி உடன்படிக்கை அனைத்தும் ஒரு நிலைக்கு வந்த பிறகு கூட்டணிக்கான அறிவிப்பினை வெளியிடலாம் என்று அனைவரையும் ஒருங்கிணைத்து பேச்சுவார்த்தையில் முடிவுக்கு கொண்டு வந்து இந்த கூட்டணி பற்றின அறிவிப்பை வெளியிடலாம் என்று அதிமுக தலைமை நினைத்திருப்பதாகவே சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஏற்கனவே சிறிய கட்சிகளுடனான உடன்படிக்கைகள் அனைத்தும் முடிந்து விட்டதாகவும், தேமுதிக, பாமக உடனான கூட்டணியில் சில தொகுதி பிரச்சனைகள் தொடர்ந்து நீடிப்பதாகவும், பாமக 10+1 கேட்பதாகவும், தேமுதிக 4+1 கேட்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் இருக்கின்ற இந்த இழுபறிகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு ஒரு தெளிவான கூட்டணி முடிவை அறிவித்து விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பதாக தகவல். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 6 அல்லது 7 தொகுதிகள் +1, அதே போன்று திமுகவிற்கு 3 அல்லது 4 தொகுதிகள் மட்டும்தான் கொடுக்கப்படும் என்று அதிமுகவின் வட்டாரத்தில் இருந்து கிடைக்கின்ற செய்திகள் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் தேமுதிகவிடமிருந்து 4 பாராளுமன்ற தொகுதிகள் வேண்டும், இல்லை என்றால் 3 பாராளுமன்றம், 1 மாநிலங்களவை வேண்டும் என்று தேமுதிக பிரஷர் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் தான் இந்த கூட்டணி உடன்படிக்கைகள் இவ்வளவு தூரம் இழுத்து கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. இப்பொழுது தேமுதிக பாமகவிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் உள்ள 5 சிறிய கட்சிகளுக்கும் தலா 1 தொகுதிகளை கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாக தெரிகிறது. அந்த தலா 1 தொகுதிகளில் அதிமுக என்ன நினைக்கிறது என்றால், அனைத்து சிறிய கட்சிகளும் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனையை வைத்திருக்கிறதாம். அந்த கட்சிகளுக்கு 5 சிறிய கட்சிகளுக்கு 5 தொகுதிகள் என்றால், தேமுதிக, பாமக 2க்கும் சேர்த்து 10 தொகுதிகள் என்றால் 15 தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கு போய்விட்டால் மீதமுள்ள 25, பாண்டிச்சேரி உட்பட 25 தொகுதிகளில் நேரடியாக அதிமுக களம் காணுவதற்கு தயாராகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே வேளையில் கூட்டணியில் உள்ள 5 சிறிய கட்சிகளும் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட்டால் அதிமுக ஒட்டுமொத்தமாக பாண்டிச்சேரி உட்பட 30 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. தேமுதிகவிற்கும் பாமகவிற்கும் ஒதுக்குகின்ற 10 தொகுதிகளில் மட்டும் பாமக மாம்பழம் சின்னத்திலும் தேமுதிக முரசு சின்னத்திலும் போட்டியிடும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டணியின் இறுதி முடிவு இன்னும் ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் என்று அதிமுகவின் கிரீன்வே சாலையில் இருந்து வருகின்ற தகவல்கள் நமக்கு கூறுகிறது.
அதே போன்று சிறிய கட்சிகளான 5 கட்சிகளுக்கும் தொகுதிகள் கூட முடிவாகிவிட்டதாகவே இந்த தகவல் கூறுகிறது. அதன் அடிப்படையில் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களுக்கு மயிலாடுதுறை தொகுதியும், பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களின் புரட்சி பாரதம் கட்சிக்கு திருவள்ளூர் தொகுதியும், அதே போன்று SDBI கட்சிக்கு நெல்லை முபாரக் அவர்களுக்கு மத்திய சென்னை தொகுதியும், புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு தென்காசி தொகுதியும், சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் அவர்களுக்கு நெல்லை தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவே இந்த கிரீன்வே சாலையில் இருந்து வருகின்ற அதிமுகவின் தகவல்கள் நமக்கு கூறுகிறது. ஏறத்தாழ அதிமுகவின் கூட்டணியில் இணையவிருக்கின்ற இந்த 5 சிறிய கட்சிகளுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தொகுதிகள் என்பது ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்டு விட்டது என்றே சொல்லப்படுகிறது. இந்த தொகுதிகளில் எந்த மாற்றமும் இருக்காது என்றுதான் தெரிகிறது. ஆனால் மயிலாடுதுறை தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வேண்டுமென்று வற்புறுத்தி வருவதால ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களுக்கு வேறு தொகுதியை கொடுக்கலாம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக தலைமையிடம் யோசனை தெரிவித்திருப்பதாகவும், எங்களுக்கு மயிலாடுதுறை தொகுதி கண்டிப்பாக வேண்டும் என்று அதிமுக தலைமையிடம் பாமக வற்புறுத்தி கொண்டிருப்பதாகவும் சில தகவல்கள் நமக்கு வந்திருக்கிறது பாமக தரப்பிலிருந்து. ஆகையால ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் மயிலாடுதுறை தொகுதியை பாமகவிற்கு விட்டு கொடுப்பாரா, அல்லது ஸ்ரீதர் வாண்டையாருக்கு பாமக மயிலாடுதுறையை விட்டு கொடுக்குமா? பாமக மயிலாடுதுறை தொகுதிக்கு பதிலாக திண்டுக்கல் தொகுதியை பாமகவிற்கு ஒதுக்குவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மீண்டும் ஒருமுறை திண்டுக்கல் தொகுதியை பாமக ஏற்றுக்கொள்ளுமா? இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்தால் பாமக, தேமுதிக, அதிமுகவின் கூட்டணி இறுதி வடிவம் பெற்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெகு விரைவில் வெளியாகும் என்றே தெரிகிறது. இந்த கூட்டணி, இப்பொழுது நான் மேற்கோள் காட்டிய இந்த கூட்டணி அதிமுக, பாமக, தேமுதிக, புரட்சி பாரதம், புதிய தமிழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், சமத்துவ மக்கள் கட்சி, SDBI கட்சி, இந்த கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து அமைக்க பெறவிருக்கின்ற இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு அரசியல் களத்தில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, திமுக என்ற மக்கள் விரோத சக்தி தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பை பெற்றுவிட்டது இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்திலேயே. இந்த எதிர்ப்பு தமிழகத்தில் கண்டிப்பாக இந்த மெகா கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் களம் மாறும். காரணம் என்ன அப்படின்னா, அதிமுகவிற்கு அடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான இயக்கம். அந்த இயக்கத்தின் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி என்பது தொடர்ந்து நிலையாக இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த வாக்கு வங்கி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 10.5 விழுக்காடு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை பறித்து கொண்டதால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வன்னியர் சமூகத்து மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாம் களத்தில் பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, 10.5 விழுக்காடை போராடி பெற்றது பாமக, அதை கொடுத்தது அதிமுக. 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை போராடி பெற்றும் கூட அதிகாரத்திற்கு வந்த திமுக அதை வன்னியர்கள் கைக்கு எட்டியதை வாய்க்கு எட்டாமல் பறித்தது திமுக. இதை வன்னியர் சமூகத்து மக்கள் எல்ல அளவு கூட அடித்தட்டு மக்கள் தொடங்கி உயர்மட்டத்தில் இருக்கின்ற வன்னியர்கள் வரை யாருமே திமுகவை மன்னிக்க முடியாது என்று ஒட்டுமொத்த வன்னியர்களும் ஒருமித்த குரலில் திமுகவிற்கு எதிர்ப்பாக நிற்கிறார்கள். இந்த தேர்தலில் கண்டிப்பாக அது பிரதிபலிக்கும். ஒட்டுமொத்த வன்னியர்களின் எதிர்ப்பையும் சம்பாதித்து விட்ட திமுக கண்டிப்பாக இந்த தேர்தலில் மிகப்பெரிய பலத்த ஒரு அடியை வாங்க போகிறது தேர்தல் களத்தில். இது உறுதியாக நடக்கும். நீங்கள் வேண்டுமென்றால் இந்த காணொளியை நீங்கள் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது நடக்கவில்லை என்றால் பிறகு நாம் பேசுவோம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.